நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரிங்க, குலதெய்வ வழிபாடு முக்கியமாக செய்யணும். எந்த ஒரு செயலுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தா தான், அந்த செயல்ல நிச்சயம் வெற்றி உண்டாகும். இந்த குலதெய்வ வழிபாட்டில பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்தில, மார்கழி மாதத்தில வெள்ளிக்கிழமையில அமைந்த இந்த நாள்ல, எப்படி குலதெய்வத்தை உங்க வீட்டு பூஜை அறையில வழிபட்டா, குலதெய்வத்தினுடைய அருளால உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி உண்டாகுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்னன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளன்னா முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாள்னு சொல்லிட்டு பித்ருக்கூட நிறைவேற்ற வேண்டணும். அப்படி தவறினா பித்ரு தோஷம், பித்ரு சாபத்திற்கு ஆளாகவோன்னு பயந்துக்கிட்டு முன்னோர்கள் வழிபாடு மட்டும் நிறைய பேர் செய்வீங்க. இது ரொம்ப தப்புங்க. ஏன்னா இந்த நாளை முன்னோர் வழிபாடோடு குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். இந்த மார்கழி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டு பூஜைறையில் குலதெய்வத்தை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டுடைய நாள்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே போல் பௌர்ணமினா குலதெய்வ வழிபாடு, அம்பிகை வழிபாடுன்னு ஏற்ற நாள்னு சொல்லி வழிபடுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாடோடு குலதெய்வ வழிபாடு செய்வதோ சிறப்பான பலனை தருமா. அமாவாசை நாளில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா விசேஷமான சக்திகள் நிறைந்திருக்குங்க. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி போல தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனோ இரட்டிப்பாக தான் கிடைக்கும். வளர்பிறை தேய்பிறைன்னு ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரக்கூடிய சுழற்சி முறையில் தான் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு, பித்ரு வழிபாடு நம்ம செய்து வரோம். இந்த அமாவாசை நாளில் கட்டாயம் நீங்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சந்ததியினருக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தாதான் பித்ரு தோஷத்திற்கு ஆளாக நேரிடும். இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளோ நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம். எனவே தவறாமல் இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரை இறைத்து எளிதாக வீட்டிலே கூட நீங்கள் பூஜை செய்து பித்ரு தர்ப்பணம் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். நாளில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துவது சிறப்பான விசேஷ சக்தியை கொடுத்துடுங்க. இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விலக்கி நல்ல சக்தியை அதிகரிக்க செய்யும். வீட்டை சுத்தம் செய்ய இந்த நாளில் தண்ணீரோடு பார்த்தீங்கன்னா சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்து சுத்தம் செய்திடுங்க. காலை மாலைன்னு இரு நேரமும் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. குறிப்பாக இந்த அமாவாசை நாளில் விரதம் இருந்தீங்கன்னா, விரதம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த நாளில் நீங்கள் அசைவ உணவு உண்ணும்போது உடம்புல ஒருவித அசௌகரியம் ஏற்படும். இது அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த நாளில் பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்களாக செய்த உணவுகளையும் எடுத்துக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபிச்சம் பிறகும். எனவே குலதெய்வத்தின் சக்தி வீட்டில் நிலைத்திருப்பது ரொம்ப அவசியம். அதுவுமே இந்த மார்கழி மாதம் அமாவாசை நாளில் உங்கள் வீட்டில் எப்படி குலதெய்வத்தை வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் சொந்த ஊரில் இருப்பவங்களும் சரிங்க, வேலை காரணமாக வெளியில் இருந்தாலோ குலதெய்வத்தை அடிக்கடி தரிசிக்க முடியாதவங்க சரிங்க, நீங்கள் வசிக்கும் இடத்திலேயே குலதெய்வ சக்தியை அழைத்து குடியேற்றலாம். இதற்கான ஒரு எளிய வழிமுறை இருக்குது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்புக்கறி இதையே சிறிதளவு எடுத்துக்கிட்டு அதே ஒரு சிவப்பு துணியில் வச்சு முடிச்சாக போட்டுட்டு வீட்டின் வாசல் படி உட்புறமாக நிலைப்படியினுடைய மையத்தில் மேல் பகுதியில் ஆணி எடுத்து மாட்டி வச்சிடுங்க. பின்னர் தினமுமே இதற்கு தீப தூபம் காட்டி வழிபட்டு வந்தாலே நிச்சயம்
குலதெய்வத்துடைய சக்தி வீட்டில் வரவழைக்கக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறையாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு கலச சொம்பில் சிறிதளவு வெட்டிவேரோ பச்சை கற்பூரத்தையோ ஏலக்காய் போட்டு வச்சிடுங்க. பன்னீர் ஊற்றி வைத்திடுங்க. பன்னீர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும் இந்த செம்பு கலசத்தில். பின்னர் அந்த கலசம் முழுவதுமே நூலை சுற்றி வைத்துட்டு, நூலை சுற்ற தெரியாதவங்க பட்டு துணியில் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். பின்னர் வீட்டு பூஜையில் பலகை வச்சு அதன் மீது வாழை இலை போட்டு பச்சரிசி பரப்பி மேலே கலச சொம்பை வைத்திடுங்க. கலசத்தின் மீது வாழைப்பூவை வச்சு நுனிப்பகுதி மேல் பகுதி இருக்கும்படி வைக்கணும். வாழைப்பூவுக்கோ கலசத்திற்கு இடையில மாவிளை இல்லைன்னா வெற்றிலை சுற்றி வச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா வில்வத்திற்கு கலச இலை இல்லைன்னா ஊமத்து பூ கொண்டு அர்ச்சனை செய்யணும். கலசத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய வாழைப்பூவை 3 நாட்கள் வரை கெடாமல் இந்த 3 நாட்கள் மட்டும் போதுங்க நீங்கள் பூஜை செய்வதற்கு. தொடர்ந்து பூஜை செய்ய நினைத்தீங்கன்னா வாழைப்பூவை 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டு இதே போல் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் சிற்பு கலசத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம். பூஜை முடிந்ததுமே பச்சரிசியை சமையல் செய்து வாழைப்பூவை வடை செய்து அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களிடம் கொடுத்துடுங்க. இது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விலக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் நடக்க உதவியாக அமையும். நீங்கள் கலசத்தில் இருக்கக்கூடிய வீட்டை சுற்றி தெளித்து குளிக்கும் நீரில் விட்டு நீராடிடுங்க. ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம எனும் மந்திரத்தை தினமும் 108 முறை காலை மாலைன்னு 2 நேரமும் பாராயணம் செய்து வழிபட்டு வந்தாலே நிச்சயம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிலை பெற்றிருக்கும். பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியலன்னு வருத்தம் இருக்கும். குலதெய்வத்தை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முறையாக இந்த முறையில் வழிபாடு செய்தாலே நிச்சயம் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரீங்க. அந்த பரிகார முறை என்னன்னு தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். குலதெய்வம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடமும் நீங்கள் இருக்கக்கூடிய இடமும் வேறு வேறு இடமாக இருக்கும், தொலைதூரமாக கூட இருக்கலாம். பல பேருக்கு குலதெய்வம் எதுவுமே தெரியாமல் கூட இருக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ சாபத்தால் கோவிலுக்கு செல்லாமல் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டு பூஜையில் இந்த முறையில் குலதெய்வத்தை வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் குலதெய்வத்தினுடைய அருள் எப்போதுமே இருக்குங்க. இதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, நீங்கள் தெய்வத்தினுடைய அருள் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் இந்த பூஜைக்காக எடுத்துக்கலாம். அதே போல் நிறைந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் நிச்சயம் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் உண்டாகும். வீட்டை நீங்கள் பூஜை அறையோ சுத்தம் செய்துட்டு முடிந்தால் உங்கள் அங்காளி பங்காளிகளை சொந்தக்காரங்களை இந்த பூஜைக்காக உங்கள் வீட்டில் அழைத்து கூட நீங்கள் செய்யலாம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நிச்சயம் இந்த பூஜையில் மன மகிழ்ச்சியோடு தான் கலந்துக்கணும். பூஜை அறையில் குலதெய்வ திருவுருவ படத்தை எடுத்து பிரதானமாக வச்சுட்டு அந்த குலதெய்வத்திற்கு முன்னால் ஒரு வாழை இலை விரித்து பச்சரிசியை பரப்பி அதன் மேலே ஒரு கலச செம்பினை வச்சிடுங்க. கலசத்துக்கு நீங்கள் வீட்டு வழக்கப்படி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு இல்லைன்னா விபூதி பட்டை போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது அந்த செம்பில் தண்ணீர் ஊற்றிட்டு சுத்தமான நல்ல தண்ணீர் நிரப்பி அதில் துளசி இலைகளையும் எலுமிச்சை பழத்தையும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்துடுங்க. அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்யணுன்னா, சொம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரில் மா இலைகள் 3 போட்டுட்டு அதன் மேலே ஒரு தேங்காய் நிறுத்தி வச்சிடுங்க. தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் போட்டு கட்டாயம் நீங்கள் வைக்கணும். இப்போது உங்களுடைய குலதெய்வத்தை அழைத்து இந்த கலசத்தில் அவகானம் செய்யணும். அதாவது கலசத்தை தயார் செய்துட்டு குலதெய்வத்தை மனதார நீங்கள் நினைத்து கொண்டு மண் அகல் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வழிபடணும். பின்னாடி வாசனை மிகுந்த சாம்பிராணியால் குலதெய்வத்தை பார்த்தீங்கன்னா மனதார வழிபடுங்க. இந்த சாம்பிராணி தூபத்தின புகையை நீங்கள் வீடு முழுவதும் போட்டுட்டு வாங்க. உங்கள் வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா நறுமணம் நிறைந்ததாக மாறும். உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கலசத்துக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு குலதெய்வத்தினுடைய பெயரை மனதார உச்சரிங்க. குலதெய்வத்தை நீங்கள் இப்போது அழையுங்க. எங்களால் குலதெய்வ கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். எனவே எங்கள் வீட்டு குலதெய்வமே நீ வந்து இந்த கலசத்தில் அமர்ந்து எங்களுடைய குடும்பத்திற்கு அருள் புரிய வேண்டும்னு குலதெய்வத்தினுடைய பேரை உச்சரித்து மனமுருகி வேண்டுதல் வச்சாலே நிச்சயம் உங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தில் அவகானமாகி உங்களுக்கு உண்டான அருளை நிச்சயம் கொடுத்துடுங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு உங்கள் குலதெய்வத்திற்கு என்ன பிரசாதம்
உகந்ததோ நீங்கள் செய்வீங்களோ அதே நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. பிறகு காலை மாலை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் பூஜையை நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். ஒரு நாள் இரவு மட்டும் இந்த கலச சொம்பு வீட்டு பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். கலச சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை மறுநாள் பார்த்தீங்கன்னா செடியில் ஊற்றிடுங்க. எலுமிச்சை பழத்தை வெட்டி சாறு பிடிந்து உங்கள் வீட்டில் இருக்க அனைவருமே நீங்கள் குடிச்சிடுங்க. கலசத்தில் வைத்த தேங்காயை உடைத்து இந்த தேங்காயில் ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்து வீட்டில் இருக்க அனைவரும் நீங்கள் சாப்பிடலாம். கலச சொம்புக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசி எடுத்து பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் படைத்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் பகிர்ந்து உண்ணலாங்க. இப்படி செய்தாலே நிச்சயம் உங்கள் வீட்டுக்கு குலதெய்வனுடைய அருள் கிடைக்கும். பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓம் சர்வாய நம என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.